தொடர்ச்சியா ஹிட்டுகள மட்டுமே குடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோ பட்டியல்ல, நம்ம துல்கர் சல்மான் முக்கியமான இடத்துல இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வரிசையில அவரு நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் காந்தா. இப்போ அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்லி இந்த படத்த வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நோட்டபிளான விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, ஆக்டிங். ஒவ்வொரு நபரோட ஆக்டிங்கும் இந்த படத்துல வந்து லைக் நம்மள தூக்கி நெக்ஸ்ட் லெவல்ல தூக்கி போடுற மாரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்றீங்களே! அப்படின்ற மாரி லைக் ஒரு ஆக்டிங்ன்றது வந்து ஒரு படமா, ஒரு கேரக்டரான்றத தாண்டி, இந்த படத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு செட்ல நடக்கிற விஷயங்கள் தான். ஒரு படம் எடுக்குறாங்க. அது எடுக்குறாங்களா, இல்லையா, எப்படி எடுக்குறாங்க அப்படின்றது தான் கதையா இருக்க போகுது. அந்த கதைக்குள்ள நடிக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும், நம்ம பார்க்குற படத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வேரியேஷன் காமிக்கணும். இப்போ நம்ம நார்மலா பார்த்துட்டு இருக்க காந்தா படத்துக்கும், காந்தாக்குள்ள எடுக்கிற ஒரு படத்துக்கும் வேரியேஷன் காமிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதில அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்பவே டாப் நாச்சா இருந்தது. அதுலயும் முக்கியமா அந்த ஹீரோயினா இருக்கும் அண்ட் நம்ம துல்கர் சல்மானா இருக்கட்டும், அவங்க 2 பேரும்லாம் பெர்ஃபார்ம் பண்றது எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஒரு சில சீன் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது, நம்ம வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ராமா படம். ஒரு ஸ்லோ பர்னிங்கான ஒரு படமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராமான்னும்போதே அந்த வந்து நம்மள உட்கார வச்சு பொறுமையா அந்த ஒரு நரேட்டிவ சொல்ற ஒரு கதையா இருக்க போது. ஸோ அதுக்கு வந்து ரெடியா இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். பட் ஆல்சோ ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தாலும், அதாவது கமர்ஷியல்னஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து பார்க்குற ஒரு நபரா இருந்தாலும் கூட, இந்த படத்த வந்து லைக் பண்ணுவாங்க. ஏன்னா நெறைய காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்து. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்டா பார்க்குற விஷயம் என்ன அப்டின்னா, ரைட்டிங்ல வந்து இன்னும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் பெட்டரா எழுதியிருக்கலாமோ அப்டின்றது வந்து ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸோட ஆர்க் வந்து கம்ப்ளீட்டே ஆவாத மாதிரி இருந்து, அந்த கதையோட ஓட்டம் வந்து எங்கேருந்தோ கொண்டு போய் எங்கேயோ முடிச்ச மாரியான ஒரு ஓட்டத்துக்கு காமிச்ச மாரி இருந்து, அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆக்டரோட வாழ்வியலும், ஒரு ஆக்டரோட வாழ்க்கையும் அப்படின்றது தான் இந்த காந்தா படமா இருக்கு. அந்த ஆக்டர் யார் அப்படின்னா, நம்ம துல்கர் சல்மான் அவர்கள். ஸோ அந்த ஒரு படத்துக்குள்ள துல்கர் சல்மானோட ஒரு கேரக்டர் தான் இந்த ஒட்டுமொத்த படமும். பொதுவாவே வந்து கதைகள் வந்து கேரக்டர்ஸ நகர்த்திட்டு போவும். ஒரு சில படங்கள்ல தான் வந்து கேரக்டர்ஸ் கதைகள நகர்த்திட்டு போவும். அந்த வரிசையில வந்து இந்த படத்த வந்து ஒவ்வொரு கேரக்டரோட என்ட்ரியும் தான் நகர்த்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒருவேளை ஏதோ ஒரு கேரக்டர் மிஸ் ஆயிடுச்சு, வரல அப்படின்னா, இந்த கதை நகர்வுன்றது வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கும், இல்ல தேங்கியிருக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லி ஆகணும். அந்த விதத்துல கதை நகர்வ வந்து சரியா கொண்டு போயிருந்தாங்க. லைக் கேரக்டர்ஸா கதைய நகர்த்துற மாரி இருந்துச்சு. ஓரளவுக்கு கிறிஸ்பா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஒரு டைம்ன்றது, டியூரேஷன்றது வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது அப்படின்ற மாரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. பட் ஓவரால் படமா பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணோம். நெறைய ஒரு ஒரு சரியான ஒரு ட்ராமா படம் பார்த்த மாரி ஒரு ஃபீலா இருந்து, மியூசிக்குமே எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு செட்டிலான ஒரு மியூசிக். அண்ட் கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு கேமரா ஒர்க்ஸ். நெறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லைக் சீனுக்கு வெளியில, அதாவது படத்துக்குள்ள எடுக்கிற சீனுக்கு வெளியில இருந்து, அப்படியே அந்த படத்துக்குள்ள இருக்கிற சீனுக்கு க்ளோஸுக்கு போற மாரிலாம் கேமரா ஆங்கிள்ஸ் இருந்து, ஸோ அதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே அதான் பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். பட் ட்ராமா படம் ஓகே அப்படின்னு பார்க்குறவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அத தாண்டி இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. பட் அது கூடயே ஒரு சந்தேகமும் இருக்கு. இவ்வளோ பெரிய லென்த் இருக்கிற படத்த அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களான்றத. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டும் பிடிக்குமா, பிடிக்கலையான்ற கேள்விய நீங்க தான் வந்து பதிலா சொல்லணும். ஸோ இதோட இத முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர். பாய். படம் பார்த்துட்டு வந்து உங்களோட ரிவ்யூஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.